உண்மையும் பேசுமோ? சத்தமில்லாத ஒரு ஓசை இல்லாத ஒரு சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள்.
சபைக்கு வாங்க 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 வந்துகிட்டே இருங்க. பிள்ளை சபைக்கு வாங்க 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 வந்துகிட்டே இருங்க. மாதம் இருமுறை திருவிருந்து, மாதம் ஒருமுறை துதியாராதனை. செவ்வாய்க்கிழமை பிணியாளி ஜபம், புதன்கிழமை ஜபமாலை ஜபம், வெள்ளிக்கிழமை வேதாராய்ச்சி, ஞாயிறு தோறும் சுவையான சவாலான செய்திகள் பல உண்டு. ஆண்கள் பெண்கள் வாலிப சிறுவர் கூட்டங்களும் உண்டு. பிள்ளை சபைக்கு வாங்க 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 வந்துகிட்டே இருங்க. 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 கிறிஸ்து ஆலய வீட்டிலை சபை வாலிபர் வழங்கும் இப்படி ஒரு அர்ப்பணிப்பா. உலகம் திரும்பி பார்க்க அநேகர் வாழ்ந்து ஜெயித்தார்கள். ஆனால் பரலோகம் திரும்பி பார்க்க வாழ்ந்தவர்கள் சிலர். அந்த சிலரில் முதல் இரத்த சாட்சியாக ஆரம்பித்த ஸ்தேவான் வாழ்க்கையோடு கிறிஸ்தவம் முடியும் என நினைத்தவர்கள் உள்ளத்திற்கு அது ஒரு தொடர்கதையாயிற்று. அந்த தொடர்கதையில் அநேக மறைக்கப்பட்ட முத்துக்கள் உள்ளன. இந்த மறைக்கப்பட்ட முத்தில் இப்படியும் ஒரு அர்ப்பணிப்பான்.
நெதர்லாந்து சபை வாலிபர்கள் உங்களுக்காக வழங்கும் இப்படியும் ஒரு அர்ப்பணிப்பா. அநேக அர்ப்பணிப்புகள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்க முடியுமா என்று சொல்லி வரலாறே திரும்பி பார்த்தது, பரலோகமே திரும்பி பார்த்த ஒரு அர்ப்பணிப்பினுடைய வரலாறை நீங்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக பார்க்க போகிறீர்கள். இப்படியும் ஒரு அர்ப்பணிப்பா. தன்னுடைய தனித்தளத்திற்கு இறங்கி வருகிறார். எவ்வளவு அழகா இருக்கு. நாளைக்கு சாகிறதுன்னா என்ன, இன்னைக்கு சாகிறதுனா என்ன? சாவுக்கு போய் பயப்படுவான். நீங்க வராதப்பா. எல்லாருக்கும் நோய், எல்லாரும் கஷ்டப்பட்ட நோயில கஷ்டப்படுறாங்க. நீ போயிரு, உனக்கு தொத்திக்கும். நீ போயிரு போயிரு. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். உங்களெல்லாம் நீ செய்த நான் வந்திருக்கேன். நான் போக மாட்டேன். நீ போயிரு, நீ போயிரு. உன்னை காப்பாத்திக்கிறது. நீ போயிரு, நீ போயிரு போ. இல்ல, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நான் போக மாட்டேன். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறாரா? நாங்க ஆண்டவர் எங்களை நேசிக்காததுனாலதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். இவ்வளவு நோய், இவ்வளவு கருத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதனாலதான். நீயாவது பிழைச்சு போ, நீ நல்லா இருக்க. நீ போயிரு, போயிரு போ. சரியாப்பா, சாவு இவங்களுக்கு சாதாரணம். நோய் எங்கும் பரவி இருக்குப்பா. உனது பணியை செய்வதற்கு வழியே தெரியலப்பா. என்னுடைய பழைய வாழ்க்கை நினைத்து பார்க்கிறேன். நான் ஒப்பு கொடுத்தது நினைச்சு பார்க்கிறேன்ப்பா. தன்னுடைய ஒப்பு கொடுப்பை நினைத்து பார்க்கிறார். தான் ஒப்பு கொடுத்த நேரம், ஒப்பு கொடுத்த காலம், ஒப்பு கொடுத்த சூழ்நிலை ஒவ்வொன்றையும் தன்னுடைய முழங்காலில் நின்று தேவ சன்னிதானத்தின் முன்பு தன்னை நிதானித்து பார்க்கிறார். தான் ஒப்பு கொடுத்தது சரிதானோ? எத்தனையோ நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அத்தனையும் அர்ப்பணித்த பின்பு நமக்கு இடரல் நெருக்கம் வரும்பொழுது நம்மை அறியாதபடிக்கு
நம்முடைய அர்ப்பணிப்பில் சந்தேகம் வருகிறதே, அதே போல டேனிஸுடைய வாழ்க்கையிலும் கூட அர்ப்பணிப்பில் ஒரு சின்ன சந்தேகம். தான் அர்ப்பணித்த நேரத்தை நினைத்து பார்க்கிறான். தான் ஒப்பு கொடுத்த நேரம் இப்பதான் வாத்திய நேரம் கட்டிருக்கான்னு பாடுறா. என்னடா இப்பதான் கோயில் ஜோமே அரங்க போது அதுக்குள்ள காணிக்கப்பட்டு அப்பாடா, எங்க அப்பா காணிக்க பைசா கொடுத்து விட்டுருக்காருனால உன் பக்திக்கு ஒரு அளவே இல்லாம போச்சேடா. ஜபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களை அநேக சவால்களுக்குள்ளாய் வழிநடத்துவதற்காகவும் ஒரு இளம் மிஷனரியை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அழைத்து வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக என் தேவனை முதலாவதாக சோஸ்தரிக்கிறேன். மற்றும் இந்த சபையின் குருவானவர், மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களது ஊழியமானது ஒரு சவால் நிறைந்த ஊழியம். தேவன் நமக்கு கடைசியாக தந்த கட்டளை எல்லாரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் போய் சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பதே. இந்த கட்டளையின்படி எங்களுடைய கூட்டமானது அநேக சவால் நிறைந்த தீவுகளிலே தேவனுக்கு நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே அநேகர் ஏதோ ஒரு இச்சைகளை நோக்கி, உலக ஆசாபாசங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களை மாதிரி அநேக கூட்டங்களை தேவன் இந்த தீவுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக தீவுகள் உண்டு. இன்னும் தேவை அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நாங்கள் தெரிந்தபடி இன்னும் அநேக தீவுகள், குஷ்டரோகம் நிறைந்த தீவுகள் உண்டு. அந்த தீவுகளிலே நோய்களினாலே பாடுபட்டு அந்த மக்கள் மரண ஓலத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாளிலே குஷ்டரோகத்திற்கு மருந்து கிடையாது. அந்த குஷ்டரோகிகள் அந்த தீவுகளிலே மரணத்தை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறோம் என்று போய் கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஆள் இல்லையே. நாங்கள் எத்தனையோ இடத்தில் நாங்கள் அநேக வேண்டுதலை கொடுக்கும் பொழுதும் இந்த இடத்திலே எங்களுக்கு ஆள்கள் இல்லை. இந்த இடத்திலே நான் அநேக வாலிபர்களை பார்க்கிறேன்.
ஏன் இந்த வாலிபர்கள் தேவனுக்கென்று இந்த தீவுகளிலே ஊழியம் செய்யக்கூடாது? ஏன் இந்த குஷ்டரோகிகளின் மத்தியிலே நீங்கள் போய் ஊழியம் செய்யக்கூடாது? தேவன் என்னை இந்த இடத்தில் அனுப்பியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்திலே ஏதாவது தேவனுக்கென்று சவாலை ஏற்றுக்கொண்டு வைராக்கியத்தோடு அந்த தீவுகளிலே ஊழியம் செய்வதற்கு இங்கே ஒரு வாலிபன் உண்டா? ஒரு வாலிபன் உண்டா? அர்ப்பணிப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? தேவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு வாலிபர் உண்டா அந்த இடத்துல? ஒரு வாலிபர்? ஐயா நான் வரையா அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் வரையா. வாங்க தம்பி, வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முன்னால வாங்க தம்பி, முன்னால வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த வேண்டுதலின்படி இந்த இடத்துல இந்த இளைஞனை நீர் தொட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இளைஞனை நீர் இந்த இடத்திற்கு அனுப்பும் ஆண்டவரே. அநேக நீர் எதிர்பார்த்த காரியங்களை இந்த இளைஞன் மூலமாக செய்யும் ஆண்டவரே. உடைய ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அதான்டா தெரியல, எனக்கு என்னமோ பயம். எங்கேயோ தீவுன்னு சொல்றான், அதுன்னு சொல்றான், என்னமோ தெரியலடா, பயமா இருக்குடா. அங்க அழுதாங்க, அப்பா மூட விட்டு உன்னை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எவ்வளவு கனவு. நீ என்ன சாதாரண ஒரு தீவுக்கு போன சொல்றிய? போடா போ. வாடா வா. என்ன காரியம்டா பண்ணிருக்கேன்? எனக்காக விடலாம்னு சில சொல்லி படிக்க வச்சு பெரிய பெரிய கனவு கண்ணு வேண்டாம். நான் என்ன வேணும் செய்யணும்? தீவுக்கு போறேன், தீவுக்கு போறேன். நீ வளர்ந்துடா. இல்லப்பா, நீ வளர்ந்துட்ட. போடா போ, போடா போ. நீ வளர்ந்துடா. நீ பெரிய ஆளாயிட்ட. போடா போ. சரிதானப்பா, நான் நித்தியத்துக்கு போறது சித்தமான அண்ணோட. என் அப்பா என்னை புரிஞ்சுக்கல, என் அண்ணன் என்னை ஏத்துக்கலப்பா. இந்த சித்தம் தானப்பா நான் போறது. வயசுல கிடைக்காது சுகங்கள் போது எல்லா பிரசனத்தை நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்களப்பா, நான் ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த சமாதானம் எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எந்த ஒரு காரியம் எடுத்து வந்தாலும் அன்னைவரை நான் உனக்காண்டி நிக்கணும் ராஜா. அவளுக்குல எனக்கு உதவி செய்யலாப்பா, எனக்கு உதவி செய்யலாப்பா. எனக்கு தெரியலப்பா, நீங்கதான் ஒரு வழியை காமிக்கணும் ராஜா. நான் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அர்ப்பணிப்பு சரிதான் என்று சொல்லி முடிவெடுக்கிறார் காட்டிலே டேனிஷ். தன்னுடைய எனக்கு துணை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த ஊழியத்திற்கு நான் போக மாட்டேன். மருந்து வந்திருக்கு, நம்ம சொரிக்கு மாதிரி வந்திருக்கு. எனக்கு
Danish, please, Danish. எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். குடு, எனக்கு குடு, மருந்து எனக்கு குடு. நீ புத்திர பேரு எங்க மருந்துக்கு மட்டும் தான். சரி, எனக்கு மருந்து தாயே, மருந்து தாயே. இதெல்லாம் காணி. தொடாத, தொடாத, வேண்டாம். உனக்கு வந்துடும். மருந்து மாத்திரத்தா, மருந்து மாத்திரத்தா, மருந்து மாத்திரத்தா. ரொட்டி எனக்குத்தான், எனக்குத்தான். சூரியனுக்கு மருந்து தந்துரு, நான் போயிருந்தேன். எனக்கும் தாயே மருந்து தாயே சொறி எடுக்க எனக்கும் மருந்து தாயே. ஆண்டவரே, ஏன்ப்பா என்னை யாருமே சேர்த்துவிட மாட்டேங்கிறாங்க? இந்த அன்பு யாருக்குமே சொல்ல முடியலப்பா. பாவியாக எனக்கு நீங்க பாவியானீங்கல்லப்பா. பாவியாகி எனக்கு நீங்க பாவியானீங்கல்ல. ஆண்டவரே, 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 இதுதான் சரியான நேரம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதுக்காக தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்ப நான் சொல்றதை கேட்பீங்களா? சொல்லியா? எப்பவுமே மறிக்க விடுவதில்லை. வச்சிருக்காங்க. அதுக்குன்னு சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து ஒருத்தவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் மீட்கும் இல்லாம நமக்கு ஒரு புத்தக உலகத்தை கொடுப்பதற்காக ஏசு கிறிஸ்து வந்தாங்க. எல்லாரையும் அவங்க நேசிக்காங்க தெரியுமா? பாருங்க, ஒவ்வொருத்தரா படுத்து கிடக்காமல இனியும் இல்லையா? நாங்கெல்லாம் செத்து போயிருவோம் ஐயா, அழுவே செத்து போயிருவோம் ஐயா. எங்களெல்லாம் யாரும் நேசிக்கவே மாட்டாங்க ஐயா. இல்ல, உங்களை எல்லாரையும் நேசிக்கிறதுக்காகதான் அவரும் பாவியா மாறி உலகத்துல சீவல் அடிக்கப்பட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்காக மறித்தார். என்னையே செய்யணும். நாங்க என்னையா செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? எல்லாரும் ஜாமனெல்லாம் அவன்கிட்ட ஜாமனெல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு புது வாழ்க்கையை கொடுப்பானா. நம்ம ஜாமனெல்லாம் அப்புறம் எனக்கு அங்க போன அந்த சொடியெல்லாம் வராதுல்ல, நான் சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் புத்தக சரீரம் தான் அங்க இருக்கும். யாருக்கும் அங்க சொல்லி இருக்காது, எந்த கவலையுமே இருக்காது. நம்ம ஜோமன்லாமா உண்மையிலதாமா எல்லாம் நம்ம ஜோமன்லாம். சாமி போய் சொல்ல மாட்டாங்க. வாடிங்க, வாங்க வாங்க, ஏன் வாங்க சாமி. சரி, எல்லாரும் விட்டோட போடுமா? வேணாம், உட்காந்துக்கோங்க. நம்ம ஜோமன் தான். எல்லாரும் கை கூப்பிட்டுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. உள்ள ஏசப்பா எல்லாருக்கும் நீங்க மறுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா.
வச்சிருக்கீங்களா? அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க கொடுக்கணும் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஐயா இப்பனா அப்படியே பாவம் போயிருமா? ஆமா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாருமே பரலோகம் போலாமா? உண்மையில போலாம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் வரும்போது நம்ம நேரா பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷமா இருக்கு. நம்ம சந்தோஷமா ஒரு பாட்டு படிக்குமா? சரி சரி சரி. சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹெலிகாப்டர் வருது. Danish, please. Danish, please. சாமி ஹெலிகாப்டர்ல சாமி போயிருவியலோ? உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். Danish, please. Danish, please. உள்ள அம்மாவுக்கு சந்திக்கலாம். சாமி லெட்டர் கொடுத்துருமா? நான் கொடுக்கேன். இந்தாங்க. சாமி லெட்டர் கொடுங்க. சரி நீ கொடு, நீ கொடு. பார்த்திருப்போம். இயேசுவை போல் ஒரு அர்ப்பணிப்பை இப்பொழுது பார்த்தோம். நமக்கு ஏதோ ஒரு காட்டில் போய் அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நல்ல வீடு இருக்கிறதே, இதில் நாம் தாயாக அர்ப்பணித்திருக்கிறோமா? ஒரு தந்தையாக அர்ப்பணித்திருக்கிறோமா? ஒரு பெரியவர்களாக அர்ப்பணித்திருக்கிறோமா? ஒரு வாலிபனாக வீட்டில் அர்ப்பணித்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படியாக இருக்கிறது? ஒரு நல்ல அர்ப்பணிப்பாக இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு கூட வாழ. இப்படிப்பட்ட பெரிதான ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மிஷனரி தளம் குடும்பம் அல்லவோ? இந்த இடத்திலும் கூட நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை வைக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. காடும் வீடும் நிலவும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? காடும் வீடும் நிலவும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? யாவும் அழிந்து போகும், அழியாதொன்று உண்டு, உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள், உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், வரம் மாற மாட்டாயா, வரம் மாற மாட்டாயா.
ஐயா ஐயா எங்க அப்பாவுக்கு சொல்லலையா, எங்க அப்பாவுக்கு காட்டதாங்கய்யா, ஐயா 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 எங்க அப்பாவுக்கு காட்டதாங்கய்யா. டாக்டர் காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, இருடா இருக்குது, ஐயோ தாங்க முடியலையே, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க டாக்டர் காப்பாத்துங்க, பயமா இருக்கு, நான் வாழணும், காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும். பட்டம் படிப்பு தகுதி உறவு யாவும் மாறி போகும். உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும். உணர்ந்து கொள்வாய் உண்மை என்னவென்று. மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று. மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. ஐயா நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டையா, நான் பரலோகத்துக்கு போற மாதிரி ஒரு கனவு கண்டேன். இல்லையா என்னை ஆஸ்பத்திரியை கூட்டு போகாத, நான் உன் மடியிலே இருந்துட்டேன். நல்ல போராட்டம் போராடினேன் ஆண்டவருக்காக, நீயும் போராடியா, கவலைப்படாதீங்கப்பா, நான் கண்டிப்பா ஆண்டவருக்காக போராடுவேன், ஆண்டவருடைய அன்பை கண்டிப்பா வெளிப்படுத்துவேன்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா கவலைப்படாதீங்க. அது போதையா எனக்கு, அது போதும், அது போதையா. ஐயா ஆண்டவரை மறந்துடாத ஒரு நாளும் வாழ்க்கையில். நீதிமான் மதிப்பான். காலம் கடந்து நீதி வரும் போதோ நெஞ்சம் கலங்கும். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றும் இல்லை. காலம் கடந்து நீதி வரும் போதோ நெஞ்சம் கலங்கும். நெஞ்சின் பாவபாரம் நீங்கும் உந்தன் வாழ்வில். நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. ஒரு துன்மார்க்கன் மரித்தான், இந்த உலகை விட்டு பிரிய முடியாதபடிக்கு துடித்தான். இருள் அவனை சூழ்ந்து கொள்ள அவனால் வாழ முடியாதபடிக்கு துடித்தான். ஒரு நீதிமான் மரித்தான், தன்னுடைய பணியாகிய இயேசுவை அறிவிக்கும் பணியை தன்னுடைய பிள்ளையிடம் அமைதியாக ஒப்பு கொடுத்து மரித்தான். எத்தனை ஒரு இன்பம்! இப்படிப்பட்ட ஒரு நீதிமானைப் போல நாம் வாழ்ந்து ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க மாட்டோமா? நம்மைத்தான் ஆண்டவர் கேட்கிறார்.